ஆமென். அல்லேலூயா. தாவீது சொல்லுகிறத பார்த்திருக்கோம். கர்த்தர் நல்லவர், ருசித்து பாருங்கள் அப்படின்னு சொல்றார். கர்த்தர் டேஸ்ட் அண்ட் see that the Lord is good. கர்த்தர் நல்லவர்னு தாவீது சொன்னார். ஆனா அந்த சங்கீதத்தை எப்ப சொன்னாருன்னு இந்த ஆராதனை முடிவில் நம்ம தியானிப்போம். ஆனா புலம்பல்னாலே என்ன அர்த்தம்? வீட்டுக்காரர் சரியில்லை, வருமானம் சரியில்லை, பிள்ளை சரியில்லை, காசு இல்லை, இதுதான் என்னது? எல்லாம் இல்லை இல்லைன்னு சொல்றது. சத்தம் வர மாட்டிருக்க. ஆமா, கை வர மாட்டிருக்கு, கால் வர மாட்டிருக்கு, படுத்தா தூக்கம் வர மாட்டிருக்கு, சாப்பிட்டா உள்ள போக மாட்டிருக்கு. நல்லா உள்ள போதா மோகன்? சாப்பிட்டா சூப்பர். சாப்பிட்டா என்ன செய்யுது? பாதி பேருக்கு சாப்பாடு உள்ள போக மாட்டிருக்கு. கவனிங்களேன், இது புலம்பல். இது என்ன? அது மனிதனுடைய புலம்பல். என்னத்தை கொடுத்தாலும் மனிதனுக்கு என்ன செய்யாது? எப்படி படைச்சிருக்காரு பாருங்களேன் ஆண்டவர். அவருக்கு தான் ஒரு அப்ரிசியேஷன் கொடுக்கணும். ஆண்டவரே, எல்லா மிருகம் சாப்பிட்டு படுத்துருது, ஆனா எங்க ஆளு 24 மணி நேரமும் சாப்பிட்றாங்க, திருப்தியே இல்லாம சூப்பரா. திருப்தி இல்லாத ஆட்கள் யார் தெரியுமா? பக்கத்தில் பசங்க, நீங்க மாதிரி உங்களை மாதிரி தெரியுது, சாரி, இஃப் நாட் நோ ப்ராப்ளம். திருப்தி இல்லாத ஆளு. ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுங்க, நல்லா இருக்கு, இந்த ஓரம் இந்த பார்டர் சரியில்லையே. என்ன சரியில்லையே? மீதி எல்லாம் சூப்பர். ஏங்க, பார்டரா முக்கியம்? நீங்க போட்ட பார்டரை நீங்களே குனிஞ்சு பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம உடம்பு அப்படி இருக்கு. இப்போ என் பேண்ட்ல நான் குனிஞ்சு பார்க்க, எங்கிட்ட குனிஞ்சு பார்க்க எக்ஸசைஸ் பண்ணி பார்த்தாலும் தொட முடியல, காலை டோ வரைக்கும் தொட முடியல. புலம்பல் சொல்லுகிறார். 3ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். 3ஆம் அதிகாரம் வாசிக்கலாமா? புலம்பல் 3ஆம் அதிகாரம். என்ன புலம்பல் எப்படிங்க வாசிக்கிறாரு? 22 வாசிங்க பார்ப்போம். எப்படி ஆரம்பிக்கிறாரு பாருங்களேன். நாம் நிர்மூலமாகவும் இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. அல்லேலூயா. இந்நேரம் கையை தட்டி இருக்கணும். நிர்மூலம் ஆகலைன்னா நான் சாகாம இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். எப்பக்கம் நெருக்கப்பட்டு நாங்க என்ன செய்யல? ஒடுங்கிய போகல. எங்கள் தலைகள் மேல ஏறி போனாங்க. சங்கீதக்காரர் என் தலை மேல ஏறி போனாங்க. ஆண்டவரே, என் படுக்கை எல்லாம் கண்ணீர், என் தலகாணி எல்லாம் தண்ணீர், என் எலும்புகள் ஒன்றோடு ஒன்று உள்ள குத்துது. யாருக்கெல்லாம் எலும்பு உள்ள குத்துது? ஆனால் இங்கே புலம்பல் எழுதுகிறார், அவரோடு நான் நிர்மூலம் ஆகாமல் இருப்பது, நான் சாகாமல் நிலைத்திருப்பது அவருடைய கிருபை. அவர் எனக்காக யாவையும் செய்து முடித்தபடினாலே இன்றைக்கு வரைக்கும் நான் ஜீவனோடு வாழுகிறேன். புஸ்தகம் பேரு புலம்பல். ஆனா அவர் பாடுற பாட்டாட்டு நான் நிற்பது உங்க புலம்பல் எல்லாம் கிருபையாய் மாறுவதாக. ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவரே, இது இல்ல அது இல்ல, தலை வெடிக்கிற மாதிரி இருக்கு, தலை செவுத்துல முட்டுற மாதிரி இருக்கு, உங்க புலம்பல் எல்லாம் இந்த செய்திக்கு அப்புறம் ஆனந்த களிப்பாய் மாற்றி இயேசு வருகிற வரைக்கும் உங்க வாயில ஒரு நாளும் புலம்பலே இருக்காது. நம்புகிறவ மாத்திரம் 2 கைகளை உயர்த்தி அல்லேலூயா. புலம்பல ஆனந்த களிப்பாய் மாற்றுகிறவர். ஆமென். இன்றைக்கு இருக்கிறோமா சந்தோஷமா வாழலாம். அல்லேலூயா. நாளைக்கு நம்பிக்கை அல்ல, நம்பிக்கை இல்லாத உலகம். ஆனால் இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இந்த ஆவியானவருடைய செயல் உங்களுக்குள்ள இருக்கும் என்றால் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்குள்ள மனமகிழ்ச்சி, கர்த்தருக்குள்ள ஆனந்தம், உங்கள் முகங்கள் சோர்வடையவே அடையாது. அல்லேலூயா. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. 23 சொல்றாரு, அவைகள் காலைதோறும். எங்க இது சங்கீதக்காரன் பாடலங்க, இது புலம்பல் பாடுகிறார், எரேமியா பாடுகிறார். அல்லேலூயா. பேர என்ன பேர் வச்சிருக்கிறாரு? புலம்பல்ல என்ன பாட்டு பாடுறாரு? காலைதோறும் உங்க கிருபை. உங்க புலம்பல்ல நீங்க பாட வேண்டிய பாட்டு எவ்ரி மார்னிங் உங்க கிரேஸ், உங்க கிருபை பெரியது. ஆமென். இன்னைக்கு எனக்கு சம்பளமே கிடைக்கலனாலும் பரவாயில்ல, உங்க கிருபை எனக்குள்ள இருந்தா போதும், இந்த மூச்சு நல்லா இருந்தா போதும், ஆஸ்பத்திரிக்கே போகாம 4 பேருக்கு நன்மை செஞ்சா போதும், உங்க கிருபை அதிகாலையிலே, உங்க கிருபை அதிகாலையிலே தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான். அல்லேலூயா. புலம்பல் பாடுகிறார். காலையிலே உமது கிருபை புதியது, உமது உண்மை பெரிதா இருக்கிறது சொல்லிட்டு அடுத்து சொல்லுகிறார், கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும், ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். கர்த்தர் என் பங்கு. உங்களுக்கு ஏகப்பட்ட பங்கு இருக்கு. காலேஜில் போனா பங்கு, ஆபீஸ்ல போனா பங்கு, ஏகப்பட்ட பங்கு இருக்குல்ல. ஃப்ரெண்ட்ஸ் என் பங்கு, என் சொந்தம். எங்க ஊருக்காரங்க, எங்க உங்க ஊருக்காரங்க கிட்டே வர மாட்டாங்க. அழகா பாட்டே பாடிட்டார். யார் யார் எங்க எங்க வருவாங்கன்னு பாட்டு இருக்கு.
நம்ம பாட்டு இல்லை, உலக பாட்டு. ஆமாம், வீடு வரைக்கும் யாரு, தெரு வரைக்கும் யாரு, எல்லா பாட்டும் இருக்கு. அந்த பாட்டு பாட வேண்டாம், பாட போறதும் இல்லை. ஆனால் கர்த்தர் உங்க பங்கு. சொல்லுங்களேன், கர்த்தரே என் பங்கு. He is my everything. ஹல்லேலூயா. புலம்பல்ல பாடுறார். அதுக்கு மேல வாசித்தீங்கன்னா மோசமா இருக்கும். மேல வாசிக்க இப்ப நான் விரும்பல, வாசிக்கல. சொல்லிட்டு சொல்கிறார், தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு, தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். ரெண்டே விஷயம், காத்திருக்கிறவர்களுக்கு, தேடுகிறவர்களுக்கு யார் நல்லவர்? நீங்க தேடனா நல்லவர், நீங்க காத்திருந்தா 100க்கு 100 நல்லவர். தேடாத பட்சத்துல, காத்திருக்காத பட்சத்துல அது உங்க 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 வாழ்க்கை. நீங்க தேடினா எஜமானனே மறு உத்தரவு கொடுக்கிறவர். அது அழகா எழுதுறார். காத்திருக்கிறவர்களுக்கு, தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் நல்லவர். கர்த்தர் காத்திருக்கிறவர்களுக்கு, அதிகாலையிலே தேடுகிறவர்களுக்கு, அவர் சமூகத்தில் காத்திருக்கிறவர்களுக்கு, ஜெபிக்கிறவர்களுக்கு, வசனத்தை வாசிக்கிறவர்களுக்கு, கர்த்தர் எனக்கு பங்குன்னு சொல்லி அவரை மாத்திரம் பிடிச்சிருக்கிறவர்களுக்கு கர்த்தர் நல்லவர். அதான் சொன்னார், அவர் கிருபை, நான் நிற்பது அவருடைய சுத்த கிருபை. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. யாரு தேடுகிறார்களோ, யார் அவரை நம்பி இருக்கிறார்களோ, சொல்லுங்க, யாரு தேடுகிறார்களோ, யாரு நம்பி இருக்கிறார்களோ. யோசபாத் ராஜா உங்களுக்கு தெரியும். வசனத்தை வாசித்து கொண்டு போறதுக்கு பார்க்கலாம், டைம் இருந்தா பார்க்கலாம். யோசபாத் ராஜாவுக்கு ஒரு செய்தி வருது, உங்களை சுத்தி சண்டை போடுறவங்க உங்க ஊருக்குள்ள வந்துட்டாங்க. சொல்லுங்க, சுத்தி. அப்படிதான் எழுதப்பட்டிருக்கு. நாளாகமம் 20ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு. சுத்தி சண்டை போடுறதுக்கு யார் வந்துட்டாங்க? உங்களை சுத்தி ஏகப்பட்ட 4-3 படைகள் வந்துருச்சு. சுத்தி சுத்தி உங்களுக்கு எதிராளி நிற்கிறாங்க. யாரு நிற்கிறா? எதிராளி நிற்கிறார்கள். அங்க எழுதப்பட்டிருக்கிறது, யோசபாத்துக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். யோசபாத்துக்கு விரோதமாய், உங்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வரலாம். உங்களுக்கு விரோதமாய் சத்துரு எழும்பலாம். உங்களுக்கு விரோதமாய் என்ன வேணா நடக்கலாம். ஆனால் நீங்க கர்த்தரை நம்புகிறவர்களாகவும் கர்த்தரை தேடுகிறவர்களாக இருப்பீங்கன்னா, எத்தனை பேர் விரோதமா வந்தாலும் நல்லவர் என்பதை ருசிக்கும்படி நீங்க இல்ல, அவர் உங்களுக்குள்ள செயல்படுகிறார். ஆமென் சொல்லுங்கள. இந்த சத்தம் கேட்ட உடனே யோசபாத் பயந்து, எழுதப்பட்டிருக்கு, யோசபாத் பயந்து, அப்படிதான் எழுதப்பட்டிருக்கு. அங்க அழகா எழுதப்பட்டிருக்கு. சிலர் வந்து பேசும் பொழுது அங்க எழுதப்பட்டிருக்கு, அப்பொழுது யோசபாத் பயந்து. உங்க பயப்படுகிற நேரங்களிலே கர்த்தரை நம்ப வேண்டும். ஆமென். தலையை அசைங்க பாப்போம், லைட்டா அசைங்க. பயப்படுகிற நேரத்தில், ஆமென், பயப்படுகிற நேரங்களில் கர்த்தரை நம்ப வேண்டும். சற்று கரங்களை மேலே உயர்த்தி, எல்லா கைகளும் மேலே உயர்த்திருக்கணும். எல்லா வாலிப தம்பி தங்கச்சி, நீங்க கர்த்தரை நம்பி இருக்கிறீங்களான்னு நீங்களே ஒரு கேள்வி கேளுங்க. நான் கர்த்தரை நம்பி, எனக்கு இவ்வளவு தூரம் என்ன வாழ வச்சிருக்கிறாரு. நீங்களே கேளுங்க, நீங்களே பேசுங்க. உங்க ஆத்மாவோட நீங்க பேசுங்க. எனக்கு 3 நேரம், அங்கே 3 நேரம் சாப்பாடுக்கு எவ்வளவு மதிப்பு தெரியுமா? உங்களுக்கு தங்குறதுக்கு நல்ல இடம், நல்ல ஃபேனு, நல்ல வீடு, உங்களை ஒருத்தர் கூட தொட முடியாம கர்த்தர் நீங்க தேடுறீங்களா அப்படின்னு உங்க ஆத்மாவை பார்த்து பேசுங்க. இஸ்ரேலே, நீ தேடுறியா? உன்னை எப்படிலாம் நடத்துறாரு, நல்ல ட்ரெஸ் கொடுக்குறாரு, நல்ல எல்லா இடத்துக்கும் போனால் மரியாதை தர்றாரு, பார்க்குறவங்களாம் நல்லா இருக்கிறேன்னு சொல்கிறாங்க, ரொம்ப உன்னை விசாரிக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி? உன் ஆத்மா கர்த்தரை தேடுதா? கண்ணை மூடி ஜெபம் பண்ணாதீங்க, உங்களுக்குள்ளே கேளுங்க. கேட்டீங்களா? கை கீழே போடு. உங்க ஆத்மா கர்த்தரை தேடரா? பயந்து தேடுகிற நபரா இருந்தா என்ன ஆபத்து வந்தாலும், இப்ப சொல்லுங்க, சத்தமே வர மாட்டேங்க. என்ன ஆபத்து வந்தால் ஆபத்துல நல்லவர் என்பதை காண்பிப்பார். ஆபத்தை கொண்டு வருகிறவர் கர்த்தர் அல்ல. ரோமர் 8ஆம் அதிகாரம் எழுதப்பட்டிருக்கு, அவரை நம்புகிறவர்களுக்கு தீமை செய்கிற தேவன் அல்ல, எல்லாவற்றையும் நன்மையாய் நடத்துகிறவர். ஆபத்துல நன்மை செய்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர் நல்லவரா கெட்டவரா? எப்படி? ஆபத்துல நல்லவர். ஆபத்துல இதை நீங்க டேஸ்ட் பண்ணும்போது தெரியும். எந்த ஆபத்தினாலும் வரலாம், எந்த ஆபத்தினாலும் சரி. உலகமே முடிஞ்சாலும் அந்த முடிகிறதுல உங்களுக்கு ஒரு நன்மை உண்டு. அவர் சீக்கிரமாய் வந்து உங்களுக்கு கொண்டு போவார். அப்படின்னு சொல்லுங்களேன். இல்லை, இந்த சரீரமே முடிந்து போகிறது நல்லது,
இங்க முடிஞ்சா அங்க அவரோடு. எல்லா ஆபத்துகளிலும் நல்லவராய் இருக்கிற தெய்வத்தை தான் நீங்களும் நானும் நம்பி இருக்கிறோம். அதனாலதான் புலம்பல் சொல்கிறார், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு, கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் என்ன ஸ்கேல், அவர் பேரன்பு என்றும் உள்ள. நீங்க பாடுங்க பாப்பா, நீங்க பாடுங்க. கர்த்தரை என்றும் நல்லவர். சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை துதியுங்கள், என்றும் நல்லவர், பேரன்பு என்றும் உள்ளது. ஒருவராய் யாவரும் அதிசயங்கள் செய்வாரே, வானங்களை ஞானமாய் உண்டாக்கி மகிழ்ந்தாரே. ஒருவராய் மாபெரும் அதிசயங்கள் செய்தாரே, வானங்களை ஞானமாய் உண்டாக்கி மகிழ்ந்தாரே. இனி போற்றி புகழுவோம், போற்றி புகழுவோம். சத்தமா ஒரு நிலையில சொல்லுங்க பாப்போம். எல்லாமே நல்லா போய்கிட்டு இருக்கும் போது ஆண்டவர் நல்லவர் என்பது தானா மைண்டு சொல்லுமா? எல்லாமே நல்லா போகுது, நல்ல சாப்பாடு, நல்ல தூக்கம், நல்ல காசு, எல்லாம் சூப்பரா இருக்கும் போது மைண்டு சொல்லும் இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். ஆனா நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் போராட்டத்தின் மத்தியில், உங்கள் பலவீனத்தின் மத்தியில், உங்களுடைய அங்கலாய்ப்பின் மத்தியில், உங்களுடைய இடுக்கண் மத்தியில், உங்களுடைய நம்பிக்கை இழந்து போன இடத்துல, மக்களால் வருகிற துரோகங்கள் மத்தியில் இயேசு நல்லவர் என்பதை ருசிக்கிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவாராக. ஹல்லேலூயா. இவன் பயந்த உடனே அங்க வசனம் சொல்லுகிறது, தேவனை தேடுவதற்கு யூதா தேசத்தில் இருக்கிற எல்லாரையும் ஒருமுகப்படுத்தினான். He unite everyone to seek the Lord. பயம் வரும் பொழுது, போராட்டம் வரும் பொழுது, பிரச்சனைகள் வரும் பொழுது, அங்கலாய்ப்பு வரும் பொழுது நீங்க செய்ய வேண்டிய வேலை கர்த்தரை தேடுவதற்கு. உங்கள் குடும்பம், சபை, உங்கள் வீடு, உங்கள் சொந்தங்கள் கர்த்தரை தேடும் என்றால் ஆபத்துகளிலே தைரியமாய் நீங்கள் நம்பலாம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்பதை நம்ப முடியும். ஆமென். இன்னைக்கு ஆபத்து வந்த உடனே சபையை விட்டுறோம், சூழ்நிலையை பார்க்கிறோம், கர்த்தரை விட்டு விடுகிறோம். ஆபத்து வந்துருச்சுன்னு ஆபத்தையே 1000 மடங்கு பேசுகிறோம். ஆனால் யோசபாத் ராஜா ஆபத்தை பார்த்து பயந்தான். ஆனால் அவன் செய்த செயல் தேவனை தேடுவதற்கு ஜனங்களை ஒருமுகப்படுத்தான். யுனைட். உங்க வீட்டுக்குள்ள ஆபத்து வருகிற மாதிரி தெரியுதா? ஒரு கார் மேகம், இல்லை என்றால் போராட்டங்கள் உங்களுக்கு ஆவில உணரும் பொழுது நீங்க செய்ய வேண்டியது தேவனை தேடுவதற்கு உங்க குடும்பத்தை ஒண்ணா ஆக்கிட்டீங்கன்னா அந்த ஆபத்துல லாபத்தை தருகிற கர்த்தர். அல்லேலூயா. உங்களுக்கு அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் சமூகத்தில் போராடுறாங்க, அப்படியே அங்கலாக்கிறாங்க, உபவாசிக்கிறாங்க. சில வசந்த வாசிக்கிற ஏராளமான கூட்டத்திற்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாதீங்க, இந்த யுத்தம் பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல. இந்த சம்பவம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். யோசபாத் ராஜா ஆண்டவர் சொல்றாரு, நீங்க யுத்தம் பண்ணல, நான் என்ன செய்யறேன்? யுத்தம் பண்ண நீங்க சும்மா இருப்பீங்க. இதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க செய்ய வேண்டிய ஒண்ணே ஒண்ணு, உங்க ஆபத்துல கர்த்தரை தேடுகிறவளா இருப்பீங்கன்னா ஆபத்திலையும் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிப்பீங்க. ஹல்லேலூயா. இவங்க யுத்தம் பண்ண முடியாது. பயம், அங்கலாய்ப்பு, ஏமாற்றம், சுத்தி போராட்டம். ஆனால் ஆபத்துல, எல்லாரும் சொல்லுங்க, ஆபத்துல கர்த்தரை பாடினாங்க. கர்த்தர் என்ன செஞ்சாங்க? ஆபத்துல பாடினாங்களா, பாடலையா? சத்தமா சொல்லுங்க. ஆபத்துல உங்க வீட்டுக்குள்ள பாட்டு இருந்தா, உங்க வீடுகளுக்குள்ள ஆனந்தம் இருந்தால், உங்க வீட்டுக்குள்ள ஜெபம் இருந்தால், உங்க வீட்டுக்குள்ள தேவனை தேடுகிற தேடுதல் இருந்தால் எல்லாம் கூட கொடுக்கப்படும். கூட நிறைய அல்ல, கூட கொடுக்கப்படும். ஆமென். ஆபத்துல நீங்க கர்த்தரை தேடணும். அப்பதான் நீங்க ருசிக்க முடியும் என் ஆண்டவர் நல்லவர் என்பதை. இதைதான் இங்க ராஜா அனுபவிக்கிறான். பாடகர்களை முன்னாடி வைக்கிறாங்க. அங்க பார்க்கிறோம், பாடல்
பாட தொடங்கின பொழுதே ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணாங்க? வெட்டுண்டு. எத்தனை பேர் ஆபத்தில் பாடுறவங்களா இருக்கீங்க? இன்னைக்கு கற்றுக்கொள்ளுங்கள். ஆபத்தில் நீங்க கர்த்தரை பாடுங்க. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாட முடியாதுதான், கஷ்டம் இருக்கும், கவலை மேற்கொள்ளும், மாமிசம் மேற்கொள்ளும், சுத்தி இருக்கிறவங்களும் உங்களை மேற்கொள்ளுவாங்க. ஆனா நீங்க பாடினீங்கன்னா சத்துரு தானா வெட்டு உண்டு கீழே விழுகுவான். கர்த்தருடைய நன்மையை நீங்க பார்ப்பீங்க. அவருடைய நன்மையை பார்த்து சொல்லுவீங்க, நீர் நல்லவர் ஆண்டவரே, நீர் நல்லவர் ஆண்டவரே. நீங்க பாடாத பட்சத்துல புலம்பல் இருக்கும். ஆமென். நீங்க பாடாத பட்சத்துல. ஆமென். இந்த 3.5 வருஷம் பாஸ்டர் ஐயாவோட நான் கூட இருந்தேன். என் நேரத்தை எல்லாரும் நீங்களும் பார்த்துருப்பீங்க. அவர் ஒரு நாள் அந்த கஷ்டத்துல பாடாம இருந்ததில்லை. அவருடைய காலையும் பார்ப்பாரு. எனக்கு நான் தூரமா இருந்து இருதயம் நொறுங்குண்டவனாய் பார்த்துருக்கிறேன். எப்படி அவரால் பாட முடியுது? எப்படி? எனக்கு பயங்கரமான கேள்வி. சைக்கிள்லேயே எத்தனையோ கிராமங்களுக்கு போனவர், எத்தனையோ பட்டணங்களுக்கு போனவர், நடந்து மலைகளுக்கு 2003ஆம் ஆண்டு 2001ஆம் ஆண்டு பலவீனப்பட்டு 2000ஆம் ஆண்டு பலவீனப்பட்டு ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகி அவருக்கு ஒரு பக்கவாதம் மாதிரி வந்துருச்சு, நடக்க முடியாது. ஆனால் 2003ஆம் ஆண்டு எங்களை 8 பேரை இலங்கை தேசத்துக்கு கூட்டு கொண்டு போய் வவுனியா, மட்டக்களப்பு, அந்த கீழ்நூச்சி, அந்த பாதைகளில் ஒரு நாளைக்கு எங்களை 40 கிலோமீட்டர் நடந்து கூட்டு போனார். அப்துல் காதர் பாஸ் சொல்லுவார், இஸ்ரேல் ஐயாவே நடக்கும்போது நம்ம என்ன செய்ய, அவர் போறாருல பின்னாடியே போவோம், முறைப்போம், கோவப்படுவோம். 40 கிலோமீட்டர். அதுல பிலிப்பின்னு ஒரு பாஸ்டர் இருந்தார், இலங்கை பாஸ்டர். அவர் சொல்லுவார், ஐயா காலை பார்த்து வைங்கன்னுவார். நாங்க ஏன்னு கேட்டா கன்னி வெடி வச்சிருப்பாங்களாம். என்ன வெடி? கன்னி வெடி. சுத்தி ராணுவம், சுத்தி LTT. 2003 அப்படி நடந்த பாதங்கள். ஆனால் அவருடைய பாதங்கள் சரீர பலவீனத்தினாலே உங்களுக்கு நடந்தது உங்களுக்கு தெரியும். ஆனால் அவைகளை பார்க்காமல் அந்த புலம்பல் மத்தியிலே கர்த்தரை பாடினார். அதனுடைய பலன் தான் இந்த ஆலயம் இவ்வளவு தூரம். இந்த ஆலயத்தை பார்த்தார். கீழே கார் பார்க்கிங், மேல சபனி. இன்னைக்கு சொல்லல, 35-40 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார். அவருடைய புலம்பல் மத்தியிலே அவர் கர்த்தரை பாடின பாட்டு அவரை ஆசீர்வதித்தது உண்மையானால், உங்கள் புலம்பல் மத்தியிலே, உங்க போராட்டங்கள் மத்தியிலே, உங்க பலவீனத்தின் மத்தியிலே, உங்க இயலாமையின் மத்தியிலே இந்த கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்கள் பாட 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 சத்துருக்கள் வெட்டுண்டு மடிவார்கள். ஹல்லேலூயா. இனி உங்க வாயிலிருந்து புலம்பலே வரக்கூடாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க வாய்களுக்கு கட்டளை கொடுங்க, இனிமேல் என் வாயில புலம்பல் வராது, என் போராட்டத்தில் கர்த்தரை துதிப்பேன், நான் பாடுவேன். அவர் சொல்ல, என்னை விடுவித்தாலும் எங்களை விடுவிக்காமல் போனாலும் இந்த பொற்சலையை வணங்க மாட்டோம். என் கர்த்தர் 4வது நபராய் வந்தார். அதே இயேசு இன்றைக்கும் உயிர் உள்ளவராய், ஜீவன் உள்ளவராய் எனக்குள்ளே, உங்களுக்குள்ளே, இந்த இந்தியாவுக்குள்ளே வாசம் பண்ணுகிறது நிச்சயம். ஹல்லேலூயா. உங்கள் புலம்பல் கர்த்தருக்கு களிப்பாய் மாற்றுகிறார், ஆனந்த தைலமாய் மாற்றுகிறார். ஆமென் சொல்லலாமா? எல்லாம் முடிஞ்சிருச்சு. என்ன நடந்தது? உங்களுக்கு இந்த பாட்டு பாடினது தெரியும், அவங்கவுங்க வெட்டு உண்டு மடிந்தார்கள் தெரியும். எல்லாம் முடிந்த பிறகு இந்த புலம்பல், இந்த ஆபத்தில் பாடினவங்களுக்கு என்ன தெரியுமா செஞ்சாரு? அவங்க எல்லாரும் செத்து போயிட்டாங்க. வந்த எதிராளிகள் எல்லாம் மடிந்து போனார்கள். அவங்க ஆபரணங்களை சேகரிக்கிறதுக்கு 3 நாள் ஆச்சு. அவ்வளவு தங்கம், அவ்வளவு காசு, அவ்வளவு வருமானம், அவ்வளவு வசதியை அந்த புலம்பல் நிறைந்த வாழ்க்கையில, பயம் நிறைந்த வாழ்க்கையில நாங்கள் என்ன செய்வோம், நான் என்ன செய்வதுன்னு தெரியலன்னு சொன்ன யோசபாத்தினுடைய குழுவினர்களுக்கு 3 நாள் ஆச்சு அந்த ஆபரணங்கள் எல்லாம் சவரிகரித்து தேசத்துக்கு கொண்டு போவதற்கு. உங்க ஆபத்துல கர்த்தரை பாடுங்க, லாபத்தை கொண்டு வருகிற கர்த்தர் உங்க கூட இருக்கிறார்.
அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எழுதப்பட்டிருக்கிறது, அதிகாலமே எழுந்திருந்து கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலப்படுவீர்கள், அவருடைய தீர்க்க தரிசனங்களை நம்புங்கள். 20:20 சொல்லுங்க, 20:20 சத்தமா சொல்லுங்க பாப்பா. அந்த வசனத்தை மட்டும் போடுங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கிட்டோம். 20:20 சொல்லுங்க. 20 சத்தமா தான் சொல்லுங்களேன். 20:20 ஆமா. இன்னைக்கு 20:20 தான். அது 10:45 11:45 20:20 தான். வெட்டனா துண்டு 2 தான். இன்னைக்கு வாசிக்க பார்ப்போம். அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து அங்க போய் வருகிற வனாந்தரத்திற்கு போகிற இடங்களில் புறப்பட்டு யோசபாத் நின்று, யூதாவே எருசலேமின் குடிகளே சொல்லுங்க, சமாதான பிரபு சபை குடும்பங்களே, பக்கத்துல பார்த்து கையை கொடுத்து முக்காடெல்லாம் பிடிச்சி ஒரு அல்லேலூயா சொல்லி ஐயா பார்த்து ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்ப்போம். ஒரு அல்லேலூயா. அவர்கள் அங்க எழுதுகிறார்கள், எருசலேமின் குடிகளே கேளுங்கள் சொல்லுங்க. ஜெய்டனே நல்லா கேளு, இப்படியே உட்காரக்கூடாது, கேளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு காலத்தில் மண் தரையில் உட்கார்ந்து ஆண்டவரை ஆராதிச்சோம். அப்புறம் பாய்க்கு பதில் சாக்கு போட்டோம். சாக்குக்கு அப்புறம் கோரப்பாய். ஒரு அசுத்தாவி பிடிச்ச ஒரு ஆள் வந்தார், பாயை பாதியாக கிழிச்சிட்டார். அவர் பேரை சொல்ல விரும்பல, இங்கே தான் நடந்துச்சு. அசுத்தாவி பிடிச்சவர் அப்படியே பாயை கிழிச்சிட்டார். அப்புறம் இரும்புச்சாரு, 2000 வாங்கணும். அது சர்ச்சு கட்டுற வரைக்கும் பத்திரமா இருந்துச்சு. தாமஸ் என்ன சொன்னார், இதுக்கு மேலே வைக்காதீங்கன்னாரு. அதை வித்துட்டோம். இப்போ பார்த்துங்க, அழகான சேரு, நல்ல ஏசி. நீங்கள் நல்லா கேட்கணும், பக்கத்தில் பார்த்து சொல்லணும், நல்லா காக்கணும், இல்லைன்னா காது என்ன செய்யும், கொய்யின்னு ஆயிடக்கூடாது. சொல்லுங்க, சமாதான பிரபு மக்களே கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள். சத்தமா சொல்லுங்க. அன்பழகா பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தேவனாகிய கர்த்தரை. சத்தம் வர மாட்டேங்க பாருங்க. கர்த்தரை நம்புங்க. இப்படி இருந்தால் எப்படி நம்பிக்கை வரும்? எப்படி நம்பிக்கை வரும்? போன வாரம் ஆஃபீஸ்க்கு அருமையான துணை மேயர் சார் வந்தார். அவங்க கூட ஒரு 4 பேர் தான் வந்தாங்க. அந்த 4 பேரை பார்த்துக்கோங்களேன், இந்தியாவே கையில் தூக்கிடுவாங்க போல தெரியுது. அவங்க அப்படி ஒரு நம்பிக்கை. கம்யூனிஸ்ட் பார்ட்டியை சேர்ந்தவங்க சார், அப்படி பேசுகிறாங்க. அவங்களுக்கு அப்படி ஒரு நம்பிக்கை இருக்குது. அண்டசராசங்களை படைத்தவர் ஆல்மைட்டி காட் நம்ம கூட இருக்கிறார். பக்கத்தில் பார்த்து காது கிளிற மாதிரி சொல்லணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, காது கிளிற மாதிரி, கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நல்லா இருப்பீங்க. சொல்லுமா, நல்லா இருப்பீங்க. வீடியோவில் நிறைய பேர் பார்த்துட்டு இன்னைக்கு கிண்டல் பண்ணுறாங்க, இஸ்ரேலு ஏன் இப்படிலாம் டிசைனாக பேசுகிறேன்னு. எனக்கே என் வீடியோ பார்க்க கஷ்டமாக இருக்கு. ஆனால் நீங்கள் உட்காந்துட்டு கர்த்தரை நம்புங்கள் நிலவரப்படுவீர்கள், என்ன ஒரு நிலையும் படாது. சொல்ல, கர்த்தரை நம்புங்கள் அப்பொழுது நிலைத்திருப்பீர்கள். தீர்க்க தரிசனங்களை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். சித்தியை பெற்றுவீர்கள் அல்ல, சித்தி பெறுவீர்கள். என்ன அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? என்ன சித்தி? தமிழ் டீச்சர்ஸ் யார்? தமிழ் டீச்சர்ஸ் யார் இருக்கா? நன்மை, சூப்பர். நன்மை வேற எண்ணங்கள். இங்கிலீஷ்ல கொண்டு வாப்பா அந்த வசனத்தை சீக்கிரமா. எண்ணங்கள் சொல்லுங்க. நன்மை, சூப்பர் பதில். எண்ணங்கள் நிறைவேறும். வேற சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு 20:20 டைம் பார்த்துக்கோங்க. 20:20 எப்போ முள்ளுல 20 வருதோ அப்போதான் முடிப்போம். பின்னாடி ஸ்டீஃபன் பிரதர் சித்தி பெறுவீர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க பாப்போம். வெற்றி பெறுவீர்கள். கிட்ட வந்துட்டாங்க. இங்கிலீஷ்ல போட்டீங்களா? யூ வில் சக்சீட். நீங்க செய்யறதெல்லாம் சக்சஸ் ஆவீங்க. தீர்க்க தரிசனத்தையும் கர்த்தரையும் நம்பினீங்கன்னா, இந்த தேவனுடைய வார்த்தையும் வசனத்தையும் உங்க பிள்ளை நம்பினா சக்சஸ். ஹல்லேலூயா. கை தட்டி ஒரு ஹல்லேலூயா. ஏமேன் கொடுங்க. நல்ல கைகளை தட்டி, நல்ல சத்தமா கை தட்டி ஹல்லேலூயா. வசனத்தையும் கர்த்தரையும் நம்பினா, வசனம் தான் கர்த்தர். வார்த்தை மாம்சமாகி ஆவியா யாருக்குள்ள வந்திருக்கு? உங்களுக்குள்ள வந்திருக்கு. இந்த ஆவியானவரை நம்புறவங்களா இருப்பீங்கன்னா நீங்க ஆசீர்வாதங்களை சக்சஸா பெறுவீங்க. யூ வில் சக்சீட் அப்படி எழுதப்பட்டிருக்கிறது. பிலீவ் இன் ஹிஸ் ப்ராஃபட்ஸ் அண்ட் யூ வில் சக்சீட். தேவனுடைய வசனங்கள் தீர்க்க தரிசனங்கள். ஆமென். அதனால கைவிட மாட்டார், கவலைப்படாதீங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் சொன்ன
ஆவியானுடைய வழிநடத்தலை பிடிச்சிட்டீங்கன்னா கைவிடுறதில்ல, அவர் உங்களை விட்டு விலகவே மாட்டார். ஏன்னா நீங்க அவருக்குள்ள சொன்னார் செடி கொடி. இஃப் யூ லிவ் லைக் தட், செடி கொடி கொடி நீங்க அவரோட இணைஞ்சிருந்தா செடி உங்களை விட்டு போகவே போக மாட்டார். அவரே திராட்சை செடி, நாங்கள் கொடிகள். சொல்லுங்க, நாங்கள். சத்தமா சொல்லுங்க. இப்படி விளையாடுறீங்க, நல்ல மாணவர்களா இருக்கிறீங்க, ரொம்ப டிசிப்ளினான ஸ்டூடெண்ட்ஸ். வாயை திறக்க மாட்டீங்க, பேச மாட்டீங்க, ரொம்ப அற்புதமான மாணவர்கள், மாணவ செல்வங்கள். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீரன் பலனும் என் கேட, கைத்தட்டி உம்மை தான் நம்பி இருந்தே. நீரன் பலனும் என் கேடகம், உம்மை தான் நம்பி இருந்தே. சகாயம் பெற்றே பாடி உம்மை துதிப்பே. சகாயம் பெற்றே உதவி பெற்றே பாடி உம்மை துதிப்பே. உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன். உம்மை ஆராதிப்பேன், உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகண மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா நீரே. எங்கள் துதிகண மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா நீரே. அல்லேலூயா. அவர்கள் உரிந்து போட்ட ஆடை ஆபரணங்களும் அப்படின்னா போட்டிருக்கு, தாங்கள் எடுத்துக்கொண்டு போகக்கூடாது இருந்தது. 3 நாளாய் கொள்ளையிட்டார்கள். அது அவ்வளவு. புலம்பல் இருக்கிற இடத்துல கத்தரை பாடினீங்கன்னா மிகுதியான ஆசீர்வாதம். ஐயோ வரலையே, ஐயோ கிடைக்கலையே, ஐயோ வரலையே, இதெல்லாம் விட்டுட்டு என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறார். நன்மை செய்கிறவர் எனக்குள்ள இருக்கிறார். சுற்றி திரிகிறவராய் அல்ல, இப்ப எனக்குள்ள இருக்கிறார். எனக்குள்ள சுத்திக்கிட்டே இருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? நன்மை செய்கிறவர் எங்க சுத்துறாரு? இப்ப மதுரையில சுத்துறாரோ இல்லையோ, எனக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கிறார். நீங்க மதுரையை சுத்துறீங்கன்னா உங்க மூலமா அவர் மதுரையை சுத்துறார். நீங்க போகிற எவ்விடத்திலும் அவர் உங்களோடு கூட வந்து உங்களை ஆசீர்வதித்து உங்கள் பேரை பெருமைப்படுத்துகிறவர். உங்கள் புலம்பல் மத்தியிலே கர்த்தர் உங்களை உயர்த்துகிறவர். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்குள்ள ஆனந்தம் இருக்கிறது? சொல்லுங்க, என் புலம்பல் ஆனந்தமாய் மாறும். இப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, இனிமேல் ஒரு அழுக வருது, ஒரு அங்கலாய்ப்பு வருது, இடுக்கன். என்னது இடுக்கன்? என்னை சுத்தி வளைச்சிட்டாங்க. சொல்லுங்க, வளைச்சாங்களா? துப்பாக்கில, ஏகே படிச்சல துப்பாக்கில. நான் 2005 ஊழியத்துக்கு பாஸ்டர்ஸ் கூட போகும்போது காஷ்மீர்ல சுத்தி துப்பாக்கியோட ஜீப்ல சுத்தி வளைச்சிட்டாங்க. நாங்கள் 2 மணிக்கு போனா காஷ்மீர்ல கொழுப்பு தானே. அந்த மிலிட்ரி சார் சொன்னார், அவர் ஹிந்தியில் பேசினா எங்களுக்கு ஒன்றும் புரியல. ஹோட்டல் பேரை சொன்னோம், சுற்றி வளைச்சு அப்படியே நேராக கொண்டு போய் ஹோட்டலில் விட்டாங்க. சுற்றி வளைக்கும் போது நீங்கள் செய்ய வேண்டிய பாட்டு அவரை பாடணும். இதை தான் யோசபா செஞ்சார். என்ன செய்யறதுன்னு தெரியல, நிற்க பலன் இல்லை. இதெல்லாம் வசனம். நீங்கள் போய் 2 நாளாகம 20ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க, 20ஆம் அதிகாரத்தை. ஆனால் அந்த புலம்பல் போராட்டத்தில் கத்தரை பாடினதுனால அவங்க லாபத்தை எடுத்துட்டு போறதுக்கு 3 நாள் ஆச்சு. உங்க லாபத்தை எண்றதுக்கு எத்தனை நாள் ஆகணும்? 2 நிமிஷத்துல எண்ணிட சக் சக் சக்குன்னு உங்க லாபத்தை எண்றதுக்கு 3 நாள் ஆகணும். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்களை பார்த்தா பரிதாபமா இருக்கு. அதெல்லாம் நடக்குமா? நம்மனா நடக்கும். திக்கு தரிசனம் நம்மனா நடக்கும். கர்த்தரை தேடினா நடக்கும். ஆஃபரை கொடுக்கிறவர் கர்த்தர், கம்பெனி அல்ல. அல்லேலூயா. உயர்த்துகிறவர் கர்த்தர். நம்புகிறவங்க அல்லேலூயா. தேடும் பொழுது எனக்கு அவர் நல்லவராய் இருக்கிறார். புலம்பல் சொல்லுகிறார், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். இததான் சங்கீதக்காரன் சங்கீதம் 34:8 நினைக்கிற, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். இது எத்தனை பேருக்கு இந்த வசனம் தெரியும்? கர்த்தர் நல்லவர் என்பதை சும்மா கையாசித்து காமிங்களேன். அண்ணே தலைப்பா கட்டி ருசிச்சிருக்கேன் எல்லாம். இப்போ குண்டுபாய் பிரியாணி பேரை பார்த்தீங்களா? என்ன பிரியாணி? எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்க குண்டுபாய் பிரியாணி? நானே விளம்பரப்படுத்துகிற மாதிரி இருக்கு. ஆமாம், கறி தோசை, நிறைய எலும்பு கறிலாம் வந்துருச்சு. இப்போ என்ன கறி? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிச்சு பார்க்கணும்.
வாரம் கறியை ருசித்து பார்க்குறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை தினந்தோறும் ருசிக்கணும். பக்கத்தில் பாருங்க, பசி வெறியில் இருக்காதீங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை பக்கத்தில் பசி வெறியில் இருக்காதீங்க. நைட்டு நான் சாப்பிடலன்றோம் கை உயர்த்துங்க. நைட்டு நான் சாப்பிடல. 1 தேங்க்யூ, 2 தேங்க்யூ, 3 தேங்க்யூ, சூப்பர், 4 சூப்பர். சாப்பிடலையா? சாப்பாடு செய்யலையா? செஞ்சாங்களா அம்மா? சூப்பர். அபிஷேக ராணி ஃபாஸ்டிங்கில் வந்திருக்கு. 4 5 சாராமா பின்னாடி 5 அண்ணன் 6 நைட்டு சாப்பிட. அப்பா 7 உபவாசத்தோட ஒரு கைத்தட்டு கொடுங்க பார்ப்போம். உங்களுக்கு வாழ்க. ஆமென். ஹல்லேலூயா. இங்க கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். தாவீது சொல்றார், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. அவர் எப்ப தெரியுமா அந்த சங்கீதத்தை எழுதினாரு? அந்த அதிகாரத்தில் மேல 34 போட்ட உடனே பிராக்கெட்ல என்ன போட்டுக்கணும் வாசிங்க பாவம். எல்லாரும் வாசிங்க, வாசிங்க பாவம். மேல 1ஆம் வசனம் இல்லை, அதுக்கு மேல வாசிங்க. என்ன புலம்பல் மாதிரி இருக்கு? வாசித்து எல்லாரும் வாசிக்கணுமே. இன்னும் அப்பப்போ இறக்கி விட்டுறீங்களே பஸ்ல இருந்து. நானே தப்பி பிடிச்சி ஓடி வந்து ஏறுறேன் தமிழ் பைபிளை வாசிக்க. நீங்க என்னை போட்டு. தாவீது அபிமெலேக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்தி விடப்படுகையில். இப்ப இந்த பாட்டு எப்ப எழுதுறாரு? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அப்படின்னு எங்க தெரியுமா எழுதுறாரு? துரத்தி விடப்படுகையில். சொல்லுங்க, உங்களை யாராவது துரத்தி விட்டுருக்காங்களா? இனி துரத்தி விட்டாங்கன்னா பாடுங்க, கர்த்தர் நல்லவர் வல்லவர் என்றுமே. துரத்தி விடப்படுகையில். அவன் அப்ப பாடின பாட்டு. இன்னைக்கு ஒரு ஆளு நம்மளை துரத்தல. சும்மா இப்படி பார்த்ததுக்கு அப்படியே பில்டப் பண்ணி கேஸை கொடுத்து கம்ப்ளைண்ட்டை கொடுத்து அடிச்சு பிடிச்சி பாகிஸ்தான் இந்தியா மாதிரி ஒண்ணுமே செய்யல. என்னங்க உங்க 100 கோடி அவங்க எடுத்துட்டாங்களா? இல்லை இவங்க 150 கோடி நீங்க எடுத்துட்டீங்களா? 100 ரூபா கூட எடுத்துட்டு போல. ஆனா சண்டையை பாருங்க. யாருக்கு? அந்நிய பாஷை பேசுறவங்க வீட்டில். உங்கள்கிட்ட தான் பேசுறேன். அவங்க வந்தாங்கன்னா நாங்கள் இப்படி போவோம், இப்படி போனால் அப்படி போனோம், பரலோகத்துக்கு போகவே மாட்டோம். கடைசியில் இன்னும் போகடாமல் ஆக்கிடுறீங்க. உங்க ஆவி இன்னும் பிடிச்சிடும் போல தெரியுது. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. ஏங்க இந்த உலகத்தில் என்னங்க கொண்டு போக போறீங்க? வெறுங்கையோடு வந்தோம், வெறுங்கையோடு தான் போக போகிறோம். ஏதாவது கொண்டு போவீங்களா? எங்கள் தாத்தாவை கூட எழுதிட்டு போவேன், கொன்றுவார் அப்பயே. ஆமாம், போயா நீ போயா அனுப்பி விட்டுருவாரு. யாரு? நான் ஏன் தாத்தாவை சொன்ன தெரியுமா? தாத்தாவே வாழ விரும்பும் போது மற்றவங்க வாழ விரும்புவாங்களா? கட்டாயம் விரும்புவாங்க. இந்த உலகத்தில் நீங்கள் எதுவுமே கொண்டு போக முடியாது. நீங்கள் காமிக்கிற பிரயாசம், the love work, the deed, அன்பின் பிரயாசம் உங்க கூட வரும். ஆத்துமா கூட வரும். புலம்பல்ல பாடுனீங்க பார்த்தீங்களா? அந்த பாட்டு நீங்க பெட்டிக்குள்ள போகும்போது வரும். பெட்டியா பயமா இருக்கே. அல்லேலூயா, அல்லேலூயா. புலம்பலை களிப்பாய் மாற்றுகிறவர். தாவீது விரட்டப்படுகிறார், துரத்தப்படுகிறார், நாட்டை விட்டு ஓடுறார். அபிஷேகம் பண்ணப்பட்டவன், கோலியாத்தை கொன்றவன், இஸ்ரவேல் ராணுவத்திற்கு நல்ல ஒரு பேர் எடுத்து கொடுத்தவன். சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 பாட்டு பாடினாங்க. எல்லாருக்கும் தாவீதை தெரியும். ஆனா அவன் ஓடுகிறான். சொல்லுங்க, ஓடுகிறான். உங்க வாழ்க்கை ஓடுகிற நேரங்களிலே, உங்க வாழ்க்கை என்னை விட்டு ஓடுது சார், நான் நினைச்ச மாதிரி என் வாழ்க்கை நடக்க மாட்டிருக்கு, டிஃப்ரெண்ட் லைஃப் போய்கிட்டு இருக்கு, டிஸ்ட்ராக்ஷன் இருக்கு, எனக்கு நான் என்ன செய்றேன், நான் நினைச்ச மாதிரி எனக்கு நடக்கல. அந்த இடத்துல நீங்க சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் ருசிக்கிற அனுபவம் உங்களுக்கு உண்டாகட்டும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நீங்க நினைச்சது நடக்கலன்னா சந்தோஷமா சொல்லலாம், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஏன் தெரியுமா? ஏன் நினைவுகள் அவருடைய நினைவுகள் அல்ல, அவருடைய நினைவுகள் ஏன் நினைவுகள் அல்ல. வானம் எவ்வளவு பெருசா இருக்கோ, பூமி எவ்வளவு பெரிதா இருக்கிறதோ, அவைகளை காட்டிலும் என்னை படைத்தவர் என் மேல பெரிய நினைவாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க நினைச்சா 15000 ரூபாய் சம்பளம் தான், ஆனா அவர் உங்களுக்கு நினைச்சிட்டாருன்னா லட்சங்களை எடுப்பீங்க. எத்தனை பேர் நம்புவீங்க? ஆமென் சொல்லுங்களேன். ஒரு 20000 ரூபாய் இருக்கிற ஒரு மாப்பிள்ளை வந்தா போதும், அப்படியே 2 பேரும் சேர்ந்து
நீங்க நினைக்கிறது 20,000 ரூபாய் மாப்பிள்ளை. ஆனா கர்த்தரை தேடி கர்த்தர் இடத்துல உட்கார்ந்திருந்து கர்த்தர் சொல்ற மாப்பிள்ளைய கற்ற ஆளா இருப்பீங்கன்னா 20,000 இல்ல 20 லட்சம் உள்ள மாப்பிள்ளையும் கர்த்தராலே கொண்டு வர முடியும். நீங்கள் தேடினால் களைப்படைய மாட்டீர்கள். ஓடினாலும் என்ன செய்ய மாட்டீங்க, சோர்ந்து போக மாட்டீங்க. ஆமென். அப்பா அம்மா விரட்டினாங்க, அண்ணன்மாரு விரட்டினாங்க. அதுக்கடுத்து சவுல் பாடினா அவன் ஈட்டி எடுத்து குத்துறாரு. அங்கே அவனுக்கு சாவு தான் வருது. எங்கே போனாலும் கொல்ல நினைக்கிறாங்க. இப்போ விரட்டுறாங்க. அவனுக்கு கேள்விப்பட்டு ஓடுகிறான். ஓடும் போது கையில் எந்த ஆயுதமும் இல்லை. சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்களேன். ஆமாம், 4 ஆகமத்தில் எழுதப்பட்டிருக்கு. எந்த ஆயுதமும் கையில் இல்லை. ஆசாரியனிடத்தில் வருகிறான். ஆசாரியன் கேட்குறான், பசி எனக்கு என்னது? பசினோன்னு தேவ சமூகத்தில் இருந்த அப்பங்களை கொடுத்து சாப்பிட்றான். அது கதை மாதிரி உங்களுக்கு இருக்கும். பாதி பேருக்கு புரியும், பாதி பேருக்கு தூக்கம் வரும். ஆனால் அங்கே நிப்பாட்டிடுறேன். அப்போ கேட்குறான் ஆசாரியனை பார்த்து, ஐயா நான் சண்டை போட போனோம், என்னை எதிராக அடிக்க ஆள் வராங்க. சொல்லுங்க, எதிராக ஆள் வராங்க, எனக்கு ஏதாவது ஆயுதம் இருக்கான்னு கேட்குறான் தாவீது. அப்போ அந்த ஆள் சொல்கிறாரு, ஐயா ஆயுதம் இருக்கு, நான் துணியில் ஒரு ஆயுதத்தை என்ன செஞ்சுருக்கேன், சுற்றி வச்சிருக்கேன். என்ன ஆயுதம் தெரியுமா? நீ கோலியாத்த கொண்டல்ல, அந்த பட்டயம் இருக்கணும்னு தாவீதுக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. சத்தமா சொல்லுங்க, தாவீதுக்குள்ள சத்தமா சொல்லுங்க. இந்த மாதிரி சித்தப்பா மாமா சொந்தக்காரங்க வந்தோடனே ஒரு நம்பிக்கை வந்துடுது. சித்தப்பா வந்துட்டாரு, என்னை கூட்டு போயிடுவாரு. சத்தியமா சொல்றேன், நீங்க நம்பின சித்தப்பா உங்களை கூட்டே போக மாட்டார். இது தீர்க்க தரிசனம், எழுதி வச்சுக்கோங்க. என்ன மாதிரி பாக்குறீங்க? மச்சான் வந்துட்டாரு, மச்சான் பாதிலே இறக்கி விட்டு பஞ்சாயத்தில் விட்டுட்டு போயிடுவார். இவன் என்ன கவனிங்களேன், பட்டயம் வந்த உடனே ஒரு பூரிப்பு. சொல்லுங்க, பட்டயம் அப்படி சொந்தக்காரங்க பூரிப்பு. யாரையும் நம்பாதீங்க, கர்த்தர். அதனால தான் பாட்டு எழுதுனா, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்திருக்கிறேன். அல்லேலூயா. இந்த பக்கம் பட்டயம் கையில். சொல்லுங்க, பட்டயம் கையில். இப்போ சண்டை போடுறதுக்கு என்ன வேணும்? என்ன வேணும் சண்டை போடுறதுக்கு? கல்யாணத்துக்கு நகை வேணும். நகையை கொடுத்தாச்சு. நகையை நம்பாதீங்கன்ற நான். எது நம்பிக்கையா இருக்கோ அதை நம்பாதீங்க, கர்த்தரையே நம்புங்க. இவனுக்கு தேவை பட்டயம். இவனை கொல்லவன் நினைக்கிறாங்க. இவன் கையில் ஆயுதம் இல்லை. He doesn't have any weapons. He wants something to handle or attack the enemy. கர்த்தருடைய கிருபையினால எல்லாவற்றையும் மேற்கொண்டவன். ஒரு ஆயுதம் இருந்தா போதும். ஆயுதம் வந்து சொன்னா இது சூப்பர். சொல்லுங்க, அப்படிதாங்க தாவி சொன்னா, ஏய் பட்டயம் இருக்கு, நான் போறேன். பட்டயத்தோட வெளியே போறேன், சுத்தி வளைச்சிட்டாங்க. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்கள, சுத்தி வளைச்சிட்டாங்க. இப்ப என்ன இருக்கு பட்டயத்தை வச்சு? சொல்லுங்க, எப்படி வளைச்சாங்கன்னு சொல்றேன். வசனம் இருக்கு, வசனம் வாசிதான் வசனம் வாசிக்கணும். சரி, வசனம் வாசிக்கணும், வாசிக்கணும். இல்லைன்னா வசனமே இல்லாமல் பிரசங்கம் பண்ணிட்டாருன்றீங்க. வசனம் வாசிக்கணும், கட்டாயமா வாசிக்கணும். வாசிக்க பாப்போம், எடுங்களேன். இந்த சாப்டரை போடுங்க தம்பி. தேங்க்யூ ஜீசஸ். 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் போடுங்க. 1 சாமுவேல் 21. தேங்க்யூ அப்பா ஜீசஸ். ஹல்லேலூயா. போட்டீங்களா? அன்றைய தினம் தாவீது எழுந்து சவுலுக்கு தப்பி ஓடி காத்தின் ராஜாவாகிய. ஆமா, இப்ப என்னன்னா மேல பட்டயத்தை வாங்கிட்டார். சொல்லுங்க, பட்டயத்தை வாங்கிட்டார். அதுக்கு மேல் வசந்த வாசிக்கல, 20 மேல வாசிங்க. அதை நீ எடுக்க மனதானால் எடுத்துக்கொண்டு போ, அதுவே அல்லாமல் வேற ஒன்றும் இங்கே இல்லை என்ன. அப்பொழுது தாவீது அதற்கு என்ன இல்லை, எங்க நம்பிக்கை எங்க போயிருச்சு? பட்டயத்துக்கிட்ட போயிருச்சு. எங்க கவனிச்சிங்களா? இப்ப நிகர் இல்லை. இப்ப ஆண்டவர் சொன்னாரா பட்டயத்தை சொன்னாரா? ஹலோ, ஆண்டவர் நிகர் இல்லைன்னு சொன்னாரா இல்ல கையில கிடைத்த பட்டயத்தை நிகர் இல்லைன்னு சொன்னாரா? இவன் சங்கீதக்காரன், கர்த்தரை பாடுகிறவன். ஆனா அந்த சூழ்நிலைக்குள்ள வந்த உடனே உங்களுக்கு அப்படி சூழ்நிலை வரும், வராதெல்லாம் கிடையாது, எல்லாருக்கும் வரும். நீங்க உலக நம்பிக்கையை பேசுறீங்களா கர்த்தரை பேசுறீங்களான்னு மேல இருந்து பார்ப்பார். எத்தனை பேருக்கு புரியுது? இவன் பட்டயத்தை கிடைச்ச உடனே இதற்கு என்ன இல்லை, நிகர் இல்லை. இப்ப அடுத்த வருஷம் வாசிங்க, 10 வாசிங்க. கத்தி எடுத்துக்கிட்டான், அப்படியே என்னையும் பாருங்க பாப்பான். ஓடுறான், கத்தி எடுத்துட்டு செய்யறான். சத்தமா சொல்லுங்களேன். ஓடி
எங்க போய் நிக்கிறான் தெரியுமா? காத்தின் ராஜா. காத்து ராஜா யார் தெரியுமா? கோலியாத்தினுடைய ராஜா. எந்த ஊருக்குள்ள போயிட்டான்? கோலியாத்து ஊருக்குள்ள போயிட்டான். இப்ப கோலியாத்து ஊர்ல இருக்கிறவங்க தாவீதை தெரியுமா தெரியாதா? ஊருக்கு தாவீது தெரியுமா தெரியாதா? கோலியாத்துல இருக்கிற சின்னவன்ல இருந்து பெரிய வரைக்கும் தெரியும். கோலியாத்து மாத்திரம் நம்ம வீட்டு சொல்லுவீங்களே, என் ஏரியாக்குள்ள வாடா உன்னை வச்சுக்கிறேன் சொல்லுவீங்க. என் ஏரியா பாருங்களேன், பெரியார் பஸ் ஸ்டாண்டில் போகும்போது நல்லா வண்டி ஓட்டுவாங்க நம்ம பையங்க. ஆனால் அப்படியே ஆரப்பாளையம் கிராஸ் வந்து தத்தநேரி பாலம் வந்தோடனே ஒரு ஆட்டு நம்ம ஏரியா வாடை அடிக்கும். என்ன வாடன்னு புரிஞ்சா சரி, புரியல சரி. யார் ஏரியா? நம்ம ஏரியா. இவன் பிசாசி ஏரியாவில் மாட்டிக்கிட்டான். யார் ஏரியாவில் மாட்டிக்கிட்டான்? அந்த காத் ஊர்ல மாட்டிக்கிட்டான். அடுத்த வருஷத்தை வாசிங்க பார்ப்போம். 11 வாசிங்க. ஆக்கீசின் ஊழியக்காரர் அவனை பார்த்து, தேசத்தின் ராஜாவாகிய தாவீது இவன் அல்லவோ கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்ப பட்டயம் ஒன்றும் செய்ய முடியல. இப்ப பாருங்களேன், கண்டுபிடிச்ச உடனே சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது என்று இவனை குறித்தல்லவோ ஆடல் பாடலுடனே. இப்ப நல்ல விதமா பாடுறாங்களா, கோபத்துல பாடுறாங்களா? இவனை தானே பாடினாங்க, சவுல் கொண்டது 1000 வாடா மாமா அப்படிதானே. என்ன பண்ணாங்கன்னா கொண்டு போய் ராஜாட்ட நிப்பாட்டிட்டாங்க. அப்படிதான் பாடினாங்க. இப்ப பட்டயம் இதுக்கு நிகர் இல்லைன்னு சொன்னா, இப்ப பட்டயத்தை வச்சுட்டு இப்ப என்ன பண்றாரு தாவீது? அடுத்த வருஷத்தை வாசிங்க என்ன பண்ணாருன்னு பாருங்க தாவீது. அப்பதான் பாட்டு எழுதினார். வாசிங்க பார்ப்போம். இந்த வார்த்தைகளை தாவீது தன் மனதில் வைத்துக்கொண்டு காத்தின் ராஜாவாகிய ஆக்கீசுக்கு மிகவும் இவர் யார் தெரியுமா? வல்லவர், அழகு நிறைந்தவர், எல்லா ஆவியில நிறைஞ்சவர். இப்ப என்ன நடக்குது? இப்ப பயம். இப்ப நடக்குது பயம். பாட்டு பாட முடியுமா? கர்த்தர் நல்லவர். அங்கேயாவது யோசபாத்து பாடினார். இப்ப பாடனானா எவ்வளவு சேட்டை இருந்தா எங்க ஊருக்குள்ளே வந்து எங்க ஆளை கோலியாத்தை கொண்டுட்டு எங்க ராஜா வீட்டிலே உட்காந்து பாடுற டோப் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இப்ப பயந்து நிற்கிறான். இவனாலே ஜெபம் பண்ண முடியாது, யெகோவா தேவனை கூப்பிட முடியாது, பட்டயத்தை எடுத்து பயன்படுத்தவும் முடியாது. ஆனால் இவன் மனசும் தேவனோடு இணைந்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு புரியுது? அதை தான் சொன்ன, இக்கட்டில கர்த்தர் எனக்கு துணையா இருந்தார். வாயை திறந்தும் ஜெபம் பண்ண முடியாது, கண்ணை திறந்தும் சொல்ல முடியாது, கை சேகலும் சொல்ல முடியாது, முட்டி போட்டவும் ஜெபம் பண்ண முடியாது. ஆனால் அவன் இருதயமும் கர்த்தர் இருதயமும் இணைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதை பார்த்து தான் கர்த்தர் அவனை விடுவிச்சார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அடுத்த வருஷத்தை வாசிக்க பார்ப்போம். 21:13. அவர்கள் கண்களுக்கு முன்பாக தான் முகநாடி பைத்திய மாதிரி நடித்தான். இப்ப ஜெபிக்க முடியாது, பட்டயத்தை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது, சைக்கோ மாதிரி நிற்கிறாருங்க தாவீது. பைத்தியம் போல நடித்தான். ஆனால் அந்த பைத்தியத்தின் மத்தியிலும் அவன் நம்பிக்கை கர்த்தர் மேல. நீங்க கிறிஸ்துவுக்கு பைத்தியக்காரர்கள் எத்தனை பேர் ஆமோதிக்க முடியும்? இயேசுவுக்கு பைத்தியமா இருப்பீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில இங்கே இருப்பீங்க, தினந்தோறும் வருவீங்க. இதுதான் கிறிஸ்துவுக்கு பைத்தியம். ஒரு ஆமென். உலகம் பார்க்கிற பிரகாரம் அல்ல. ராஜாக்கள் அவன் முகநாடி வேறுபடுகிறது. அவன் பைத்தியம் கொண்டவனை போல காண்பித்து வாச கதவுகளை கீறி கொண்டிருந்து தன் வாயிலிருந்து நுரையை தன் தாடியில் விழ பண்ணி கொண்டிருந்தான். இப்ப நான் எச்சைய இப்ப துப்பிக்கிட்டே இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன செய்வீங்க? இந்த பிரச்சனை கேட்கணுமா? போயிருவீங்க. ராஜா மத்தியில அவனால பாட முடியல, தேவனை சொல்ல முடியல. ஒரு முறை சிங்கத்தை கொன்றேன், ஒரு முறை கரடியை சொல்ல முடியல. ஆனா சவுல் முன்னாடி சொன்னார். இப்ப ஒன்றுமே செய்ய முடியாது. இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம் பேசினவன், அற்புதங்களை நடத்தித்தவன். ஆனால் அவன் நம்பின பட்டயம் அவனுக்கு உதவி செய்யவில்லை. எல்லா பக்கமும் நெருக்கப்படும். இதுதான் சங்கீதம் 118 9வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம் என்னோட கூட சேர்ந்து. சங்கீதம் 118 அங்கதான் வாசிக்கிறான். அழகாய் சொல்லுகிறான், நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். இந்த வசனம் 118:5 எழுதப்பட்டிருக்கிறது. சத்தமா வாசிங்க. தாவீது சொல்ல, நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி எங்க கூப்பிட்டார்? அவன் வடித்த அந்த அந்த நுரை தண்ணீர் பாடலாய் மாறினது. அவனுக்குள்ள இருந்த அந்த அப்படி என்ன சொல்லுது, அவன் ஒரு பைத்தியனை போல நடிச்சான் பார்த்தீங்களா, அது அவனுக்கு பாடலாய் மாறினது.
அதான் எழுதுகிறான். நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் எனக்கு கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். அடுத்த வருஷம் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு. எப்படிப்பட்ட சூழ்நிலை சொல்றாரு பாருங்க. அப்படி ஒரு ஆக்டிங் நடந்துகிட்டு இருக்கு. அந்த ஆக்டிங்ல சொல்லுகிறார், எல்லா ஜாதியாரும் 10வது வருஷத்தை வாசிக்க பார்ப்போம். 118:10. ஒரு ஆள் வரலங்க, எல்லா ஜாதியாரும் என்னை ஊரே வளைச்சிருச்சு. இப்ப அரண்மனைக்குள்ள நின்றா முதல் அடுக்கு, 2வது அடுக்கு, 3வது அடுக்கு, 4வது அடுக்கு, 5 அடுக்கு பாதுகாப்பு அரண்மனைக்கு. இது தாண்டி ஊர் மக்கள். இப்போ ஊர்ல இருக்கிற எல்லா ஜாதியாரும் அவனை வளைந்து கொண்டார்கள். 11 வாசிகளை சொல்றாரு பாருங்க, என்னை சுற்றிலும் வளைத்து கொள்கிறார்கள். 12 தேனீகளை போல, 12 வாசிங்க, தேனீகளை போல என்னை. அந்த இடத்துல கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்தான். அதனாலதான் எழுதினா, டேஸ்ட் அண்ட் see that the Lord is good. உங்களால ஜபமே பண்ண முடியாது, அசைய கூட முடியாது. அந்த இடத்திலும் உங்க இருதயம் கர்த்தர் இருதயத்தோட இணைக்கப்படும் என்றால் அந்த இக்கட்டிலிருந்து உங்களை தூக்கி விடுகிற ஒரு நல்லவர் இயேசு. நல்லவர், அவர் மாறா. F மைனர் கொடுங்க. இயேசு நல்லவர், அவர் மாறாதவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். இப்ப பாடுறீங்களா? என் இயேசு நல்லவர், எத்தனை நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். சொல்லுங்க. ஒன்று சேர்ந்து நான் துதிப்பேன், சாத்தானை மீதிப்பேன், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். இதைதான் தாவீது அனுபவிச்சு சொன்னாரு, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். இதைதான் சங்கீதம் 36:118. சும்மா கிடையாது பாட்டு. ஒரு பிரசங்கம் இங்கிருந்து வருதுன்னா உங்களை உட்கார வச்சு நேரத்தை போக்குவதல்ல, உங்களுக்குள்ள தேவன் நேரடியாய் பேசுவது. ஒன்று நிச்சயம், நீங்கள் தேவனை தேடுவீங்கன்னா 24 மணி நேரம் உங்களுக்கு நல்லவராக இருப்பார். அதில் மாற்றமே இல்லை. நீங்கள் போடுற ட்ரெஸ், இன்னைக்கு நீங்கள் அழகு நினைக்கிறீங்க, இந்த அழகு கர்த்தர் கொடுத்த அழகு, இந்த வாழ்வு கர்த்தர் கொடுத்த வாழ்வு. நீங்கள் ஒரு சட்டையை மாட்டினோம்னா 2 கையும் வேலை செய்யணும். இது வேலை செய்யலை, எனக்கு எப்படி போடு சட்டையை, யாராவது போட்டு விட்ட பிறகு மேலே போடணும். எவ்வளவு கஷ்டம். அந்த கஷ்டத்துலையும் கர்த்தரை துதிக்கிற ஐயாவை கேளுங்க, அவர் வரவே முடியாது. அந்த கஷ்டத்துலையும் ஒரு நாள் கூட ஆராதனைக்கு லேட்டாக வந்ததில்லை. ஒரு கைத்தட்டு கொடுங்க பார்ப்போம் புண்ணியதாஸ் ஐயாவுக்கு. ஆமென். கஷ்டம் அப்படின்னா அவரை போய் பாருங்க, அவரால் தனியாக நடந்து வரும். நல்ல நல்ல சரீர பலவீனம், வயதின் காரணமாக சில பலவீனங்கள். ஆனால் போன முறை வந்தாங்க அம்மா, ஐயாவால் வர முடியல சொல்ல சொன்னாங்க. வர முடியலன்றதையும் அம்மாட்ட சொல்லி அனுப்புகிறாங்க. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நீங்கள் எப்படி? எத்தனை நாட்கள் ஆச்சு ஆராதனைக்கு வந்து? எத்தனை நாள் ஆச்சு நீங்கள் ஆண்டவரை தேடி? எத்தனை நாட்கள் ஆனது கர்த்தருடைய அன்பை ருசித்து? அன்பு தேவ ஜனமே, இந்த இயேசு உங்களுக்காய் ரத்தம் சிந்தினார், எல்லாவற்றையும் கொடுத்தார். தாவீது எதையுமே செய்ய முடியல, அவன் பேச முடியல, பித்து பிடிச்ச மாதிரி இருந்தான். ராஜா சொல்லுகிறார், கிறுக்கு பிடிச்சவனை கொண்டு வந்து ஏன் இங்கே கொண்டாந்தீங்க, அவனை அனுப்பி விட்டுருங்க. அதை ராஜா சொல்லலை, இவன் நம்பி இருந்த ஆண்டவர் ராஜாவை சொல்ல வச்சார். தெரியுமா உங்களுக்கு? நினச்சிருந்தானா ராஜா வசமாக மாட்டினா, இவன் கிறுக்கு பிடிச்சாருன்னா என்ன பிடிச்சாருன்னா நம்ம கோலியாத்தை கொண்டான்ல போடுறா அப்படின்னா போட்டிருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் அவர் ராஜாவுக்குள்ள பேசினார். இதை தான் சொன்னார், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், இக்கட்டில் எனக்கு துணையாக இருக்கிறவர். நீங்கள் கர்த்தரை தேட மறந்துட்டீங்கன்னா ஆபத்து நேரிடும் பிரதர். தயவுசெய்து உங்களை நான் பயமுறுத்தலை. இந்த ஆண்டவர் எத்தனை நல்லவர், இந்த நல்லவரை நீங்கள் தேடாமல் இருக்கிறீங்களே. ஜெபம் பண்ண கூட நேரம் இல்லாத போது அவன் இருதயம் கர்த்தரை நோக்கி பார்த்தது. அந்த இருதயத்தை பார்த்து கர்த்தர் நடத்தினார். ஆமென். ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி தயானந்தன் ஐயா எனக்கு ஃபோன் பண்ணார். எல்லாருடைய ஜெபம் என்ன நடத்துகிறது, நான் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். வென்டிலேட்டருக்குள்ளே போயிட்டார், உள்ள டியூப் கொடுத்து ஜெபம் பண்ண முடியுமா? ஜெபம் பண்ண முடியாது. அந்த ஆத்துமா
தேவனோடு பேசுகிறதை கர்த்தர் பார்க்கிறார். உங்க ஆத்துமா கர்த்தரோடு இடைப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். நீர் எத்தனை நல்லவர், நீர் எத்தனை நல்லவர். ஈமென் கொடுங்க. எத்தனை நல்லவர். தேங்க்யூ அப்பா, நீர் எத்தனை நல்லவர். நன்றி ஆண்டவரே. ஜீசஸ், தேங்க்யூ அப்பா. அந்த ஆண்டவருடைய நேசத்திற்கு அளவே இல்லை. ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்க ப்ராக்டிக்கல் லைஃப்லேயே பாருங்க. நான் பேண்ட் மாட்டுறேன், ட்ரெஸ்ஸு போடுறேன், எனக்கு எவ்வளோ நல்ல இருக்குங்களேன். என் பாதங்கள் இதை நினைச்சாலே நீங்கள் ஆண்டவர் தேடாமல் இருக்க முடியாது. ஆமென். 10 விரல் வேலை செய்யுது, கண்ணு பார்க்குது, சாப்பிட்டா உள்ள முழுங்குறோமா இல்லையா? ஆமென். இந்த இயேசுவை நேசிக்க மனசு இல்லையா உங்களுக்கு? தேங்க்யூ அப்பா. என்னை மறவாமல் நினைத்தீரையா மனதார். ஜீசஸ், என்னை மறவா நினைத்தீரையா. ஸ்தோத்திரப்பா. நன்றி சொல்வேன். இரவோ பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. ஆமென். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. சந்தோஷமா சொல்லுங்க. நன்றி. நன்றி ஐயா. கோடி கோடி Thank you, அப்பா. ஐயா. நன்றி ஆண்டவரே. நன்றி. பாடலாமா? பிரதர் பாடுங்க, கைகளை உயர்த்தி. கோடி கோடி நன்றி ஐயா. எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க. எங்களை மறவா நினைத்தீரையா. கைகளை உயர்த்தி, வாலிப தங்கச்சி தம்பி கைகளை உயர்த்தி ஆண்டவரை தேங்க்யூ ஜீசஸ். ஓ, எங்களை மறவா நினைத்தீரையா. அவர் உங்களை மறக்கல, இப்பயும் நேசிக்கிறார், இப்பயும் நேசிக்கிறார். நன்றி சொல்வேன். இரவோ பகலோ என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. ஜீசஸ், இரவு ஒவ்வொரு நாளும் பகலும் என்ன நடத்துறீங்களே. என்னை நினைத்து தேங்க்யூ அப்பா. இதுவரை நடத்தினீரே. மன மகிழ்ச்சியோட சொல்லுங்க. நன்றி நன்றி. நீ நல்லவர், நீ நல்லவர், அவர் நல்லவர். நன்றி. எத்தனையோ அங்கலாய்ப்பு வந்துச்சு. தாவீதை நடத்தின மாதிரி என்ன நீங்க நடத்தினீங்களே. ஆமென். எத்தனையோ இடத்துல தாவீது மாதிரி நம்மளும் வெக்கப்பட்டு மாட்டிக்கிட்டு வாயே திறக்க முடியாம சிக்கி கொண்டு இருப்போம். சொந்தக்காரங்க மத்தியில், பிரச்சனைகளில், ஆஃபீஸில் நான் பேசினா எனக்கு பதிலே கிடைக்காது. அப்படிப்பட்ட இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்தினது நிச்சயம் என்றால் கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும் கர்த்தர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர். ருசித்து பாருங்கள், ருசித்து பாருங்கள். இந்த சத்தியத்தை விட்டுறாதீங்க. புலம்பல் மத்தியில் கர்த்தரை பாடினாங்க, புலம்பல் மத்தியில். இன்னைக்கு மாலை ஆராதனையில் இந்த சத்தியங்களை இன்னும் தொடர்ந்து நாங்கள் ஆண்டவன் கூட பேசுவார். நேரத்தை கருதி நாங்கள் நிறைவு செய்ய போகிறோம். நீங்கள் கர்த்தரை தேடி காத்திருப்பீங்கன்னா, கர்த்தரை நம்பி இருப்பீங்கன்னா, திக்க தரிசனங்களை நம்புவீங்கன்னா, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்வது நிச்சயம். ஆமென் சொல்லுங்களேன். அற்புதங்களை செய்வது நிச்சயம். அவர் நல்லவர் என்பது ருசிப்பதற்கு ஒரு அடையாளத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். அவர் நல்லவர் என்பதை ருசிக்கிறதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? புதுசு புதுசா எனக்கு நன்மை செய்வார். எத்தனை பேர் நம்ப முடியும்? இதுக்கு முன்னாடி செஞ்ச மாதிரி இல்லை, போன வாரம் செஞ்ச மாதிரி இல்லை. ஒவ்வொரு நாளும்
அவருடைய கிருபைகள் புதிதானவைகள். புதிதானவைகளை செய்கிறதுனால அவர் நல்லவர் என்பதை நான் ருசிக்கிறேன். எத்தனை பேர் நம்ப முடியும்? போன வருஷம் அப்படி இருந்துச்சு பிரதர், இந்த வருஷம் எப்படின்னு தெரியல, அதை காட்டிலும் இந்த வருஷம் என்ன அற்புதமாக நடத்தினார். புதிதானவைகளை செய்கிறதுனால அவர் நல்லவர் என்பதை ருசிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எலியாட்ட வந்து சொல்றாங்க, இங்க தண்ணீர் நல்லா இல்லைங்க. என்ன சொல்றாங்க? தண்ணீர் நல்லா இல்லை. 2 ராஜாக்கள் நினைக்கிறேன், வாசிக்க நேரில் முடிக்க போகிறனால நான் வாசிக்கல. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. வந்து சொன்னாங்க, தண்ணீர் நல்லா இல்லை, பூமியும் நல்லா இல்லை. சொல்லுங்க, தண்ணீர் நல்லா இல்லை. எலிசாட்ட சொல்றாங்க, எலியாட்ட பூமி நல்லா இல்லை. அவர் ஒன்றும் சொல்லலை, ஒரு பாத்திரத்தில் உப்பை போட்டு கொண்டு வாங்கன்னார். ஒரு பாத்திரத்தில் உப்பை போட்டு கொண்டு வாங்க. உப்பை கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதை கொண்டு போய் அந்த பூமியில் போட்டார். என்ன தெரியுமா அற்புதம்? தண்ணீர் சுவையாய் மாறிடுச்சு, பூமி நல்ல விதமாக மாறப்பட்டது. கர்த்தர் நல்லவர் என்பதை ஜனங்கள் பார்த்தார்கள். அதை திரும்ப செய்யவே இல்லை ஆண்டவர், வேற எங்கேயும் செய்யல. மோசே காலத்தில் வர்றாங்க, கசப்பா இருக்கு, தண்ணீர் கசப்பா இருக்கு. ஆண்டவர் அதை மதுரமாய் மாற்றினார். ஆமேன்னு சொல்லுங்களேன். அங்கே உப்பை போடலை. அதே எலியா சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா, திக்குதரிசி பிள்ளைகள் எல்லாரும் என்ன செய்கிறாங்க? சாப்பாடை செய்கிறாங்க. யாரோ ஒருத்தர் கொண்டாந்து கசப்பானதை உள்ளே போட்டாங்க. ஆண்டவர் அற்புதம் பண்ணுகிறார், அந்த கசப்பானதை மாற்றினார். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிக்கணும்னா நீங்கள் என்ன எதிர்பார்க்கணும்னா, புதியவைகளை செய்கிற கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறார். அந்த எதிர்பார்ப்பு. ஆமே. சாம்பாரில் 2 பச்சை மிளகாய் எக்ஸ்ட்ரா போட்டால் டேஸ்ட்டாக மாறிடும், உரப்பாயிரும். புதிதான சாம்பார். என்ன சாம்பார்? உரப்பு சாம்பார். சொல்லுங்க, உரப்பு சாம்பார். என் ஆண்டவர் உரப்பு சாம்பார் கொடுக்குறவங்க, அவருடைய அற்புதங்கள் புதிதானவைகள். எனக்கு செய்கிற மாதிரி உங்களுக்கு செய்யலைங்க, உங்களுக்கு செய்கிற மாதிரி எனக்கு செய்யல. அவங்க விசுவாசத்தின்படி, அவங்க எதிர்பார்ப்பின்படி, அவங்களுடைய தேவைகளின்படி, அந்தந்த குடும்பத்துக்கு அளவின்படி ஒருத்தரை விடாம அவரை நம்பி இருக்கிற சந்ததிகளுக்கு இந்த ராஜா அற்புதம் செய்கிறதுனால அவர் நல்லவர். அவன் இப்ப சாமுக்கு செய்யற மாதிரி எனக்கு செய்யல. சாமுக்கு வேண்டிய அற்புதம் வேற, எனக்கு வேண்டிய அற்புதம் வேற, லனிகாக்கு வேண்டிய அற்புதம் வேற, எனக்கு தேவை அற்புதம் வேற. ஆனா எல்லாருக்கும் புதிய புதிய அற்புதங்களை, புதிய புதிய கிருபைகளை தயவு ஆண்டவர் உங்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார். ஆகையாலே அவர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது? அவர் நல்லவர்னு ருசிக்கணும்னா உங்க எதிர்பார்ப்பு எப்படி இருக்கணும்னா, புதியவைகளை எனக்கு செய்கிறவர் அவர். இன்றைக்கே தோன்றும், இப்பவே தோன்றும். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்றைக்கே தோன்றும், இப்பவே. இட் வில் பிகின் டுடே. இன்றைக்கே தோன்றும். காரணம், என் கர்த்தர் நல்லவர். எனக்கு பழச கொடுக்கிறவர் அல்ல, அவர் எனக்கு புதிதானவைகளை தருகிறவர். எந்த இடத்துல அவர் பழச கொடுக்கல, அவர் புதிதை செய்கிறவர். இதோ நான் புதிய காரியங்களை செய்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நாகமான் வருகிறார், குஷ்டரோகி வந்தா அவர் நினைச்சாரு, கையை வைப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, எண்ணெயை பூசுவாங்க, சுகமாயிருவேன். புதிதாய் நடத்தினார் நாகமானுக்கு. சத்தமா சொல்லுங்க, புதிதாய் நடத்தினார். எலியாவை கொண்டு, அந்த எலியாவை பத்தியே பேசுறேன். நிறைய எலியா செஞ்ச அற்புதம் எல்லாம் புதுசு புதுசு. வானத்திலிருந்து அக்கினி இறக்கினார், வேற யாரும் இறக்கல. அதுக்கடுத்து போய் படுத்தார். செத்த அந்த வாலிப தம்பி இல்லை, அந்த குழந்தை, அந்த மகன் உயிரோடு உயிர்ப்பிக்கப்பட்டான். ஆமேன்னு சொல்லுங்களேன். இங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், இங்க அழகாய் சொல்லுகிறார், போய் என்ன செய்யுங்க, யோர்தானில முங்கி எந்திரி. இல்லை குளிர்தாமா? குளிர்தா, ரைட், போகட்டும். யோர்தானில முங்கி எலும்பு. கவனிக்கலாம், எங்க கவனிக்கல, முடிச்சிட்டோம். யோர்தானில முங்கி எலும்பு. ஆனால் இவன் ஃபர்ஸ்ட் நம்பல. இந்த புதிய காரியத்தை அவன் மைண்ட் அக்செப்ட் பண்ணல. இந்த புதிய காரியத்தை உங்க மைண்ட் அக்செப்ட் பண்ணணும். அவன் அது எப்படி செய்வார்? நான் 10 வருஷமா கம்பெனியில் வேலை செய்கிறேன். அவங்க 1000 ரூபாய்க்கு மேலே கூட்ட மாட்டாங்க. எதை நம்புறீங்களோ அதான். புதிதானவைகளை செய்வார் நம்பினீங்கன்னா, விசுவாசிச்சிங்கன்னா 1000 ரூபாய் இல்லை, 20,000 ரூபாய் கூட்டுவாங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? நான் நம்பி இருக்கிறேன், ஜெயம் பெற்றிருக்கிறேன், என்னை நடத்தி கொண்டு இருக்கிறார், அனுபவிக்கிறதுனால தைரியமா சொல்லுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2016ஆம் ஆண்டு ஒரே போராட்டம்.
அருமையான டாக்டர் பால் தினகரன் ஒரு ஷோல்டர் மேலே கை வச்சுனாரு. இஸ்ரேல் தம்பி, உங்களுக்கு புதுசாக ஒரு பிராண்ட் நியூ அற்புதமான ஒரு வீடை கர்த்தர் உனக்கு கட்டித்தராருன்னு சொன்னார். எனக்கு மாத வருமானம் கிடையாது, லோனும் கொடுக்க மாட்டாங்க. 2016 எனக்கு இருந்த ஒரே நம்பிக்கை சொல்கிறேன், கொன்னவஞ்சால வீட்டை விற்றுட்டு ஐயா அம்மாவையும் தூக்கிட்டு போய் எரமெட்டில் உட்கார வைக்கணும்னு ஏன் தாட்டு. என்னைக்கு அந்த தீர்க்க தரிசனம் வந்துச்சோ அன்னையிலேருந்து இந்த தாட்டை கேன்சல் பண்ணிட்டேன். அந்த வீடை விற்கிற ஐடியாவே விட்டுட்டேன். நம்பினேன். 2021 கர்த்தரே எனக்கு புதிய வீட்டை கட்டி கொடுத்தார். என் காசு கிடையாது, எல்லாம் அவர் காசு. வந்து தங்குறவங்க எல்லாமே புது புது ஆட்கள், அதுவும் பெரிய பரிசுத்தவான்கள். ஆமென் சொல்லுங்களேன். உலக பிரசித்தி பெற்றவர்கள். நீங்க விசுவாசிச்சீங்கன்னா, என்கிட்ட காசு இல்லை, இடம் இல்லை, நான் எப்படி போவேன், கை தட்டு சோத்திரம் பண்ணு. நீங்க நம்பினா உங்க கையில காசை கொடுப்பார், உங்க கையில புது இடத்தினுடைய பத்திரத்தை கொடுப்பார். நீங்க விசுவாசித்தா பாதைகள் திறக்கப்படும். அவங்களுக்கு செங்கடலை பிளந்தவர் இன்றைக்கு உங்களுடைய தேவைகளை சந்திக்க வல்லவர். நம்புகிறவங்க மாத்திரம் எழுந்து நிற்கலாமா? நம்புகிறவங்க மாத்திரம் நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. கை தட்ட மாதிரி எந்திரிச்சு நீங்க கை தட்டலையே, இதுதான் நம்பிக்கை. கையை தட்டனா கையை தட்டியே ஆகணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் என் வாழ்க்கையில புதிதானவைகளை செய்ய போகிறார், அதன் மூலமாய் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிக்க 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 போகிறேன்னு சொல்றவங்க தலைக்கு மேல ஒரு கை தட்டு. ஹல்லேலூயா. நல்ல ஒரு கை தட்டு. ஆமென். எப்படி ஆகும்? புருஷனை அறியல, இதெல்லாம் பேச வேண்டாம். அப்படி ஆகும். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வருவார். அவர் உங்கள் வீடுகளை கொடுப்பார், வருமானங்களை தருவார், உங்க பிள்ளைகளை படிக்க வைப்பார், உங்க சந்ததிகள் கர்த்தரின் நன்மையை காண்பார்கள். நம்புகிறவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். எங்க சந்ததிகள் கர்த்தரின் நன்மையை பார்ப்பார்கள். அவன் நம்பல, ஆனா அந்த வேலைக்காரன் சொன்ன, என்னங்க பெருசா சொன்னாரா? சின்ன விஷயம் தானே.